9 ஏப்ரல் 2026 பாஸ்கா என் கிழமையின் வியாழன். நற்செய்தி வாசகம். லுக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சியுமக்கு. அதிகாரம் 24, இறை வசனங்கள் 35 48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டுக் கொடுக்கும் பொழுது அவர் அதை கண்டு கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஒரு ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், ஏன் நீங்கள் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காணீர்களே, இவை ஆவிக்கு கிடையாது என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டை ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலையும் இறைவாக்கினர் நூல்களையும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களுக்கு இருந்த போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவருடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, புதியதாக தொடக்கின்ற நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். நாம் இன்று ஜெபிக்க போகின்ற இந்த காணொலி மூலமாக சமர்ப்பிக்க போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களை, விண்ணப்பங்களுடைய கருத்துக்களை என்னுடைய திருப்பலியில் வைத்து ஜெபிக்கின்றேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். உங்களுடைய தேவைகளை நலன்களால் நிரப்பி நிறைவேற்றி தரும்படியாகும் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களை, இன்று இந்த நற்செய்தியில் மற்றொரு ஆழமான உண்மைக்கு இறைவன் நம்மை கொண்டு செல்கிறார். அதாவது, உயிர்த்த இயேசு நம்முடைய கலக்கத்தை அமைதியாக மாற்றுகிறார், நம்முடைய பயத்தை நம்பிக்கையாக மாற்றுகிறார். நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள் என்றுதான் ஆண்டவருடைய கேள்வியை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். அது அன்றைய சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் இன்று நமக்கே நேராக கேட்கப்படுகின்ற ஒரு கேள்விதான். நாம் ஏன் கலங்குகின்றோம்? ஏன் பயப்படுகின்றோம்? இது ஒரு மனித இயல்புதான். கலங்குவது, மனம் கலங்கி இருப்பது, குழப்பத்துக்கு உள்ளாகுவது, இது அனைத்து ஒரு மனித இயல்பு. சீடர்கள் இயேசுவோடு 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களுக்கு இந்த கதி என்றால், நாம் இயேசுவை உள்ளத்தின் அளவில்தான் உணர்ந்திருக்கின்றோம். அவருடைய அற்புதங்களை கண்டவர்கள் இருந்தும் உயிர்த்த இயேசுவை கண்டபொழுது அவர்கள் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், ஐயம் கொள்கிறார்கள். காரணம், இறைவார்த்தை அவர்கள் ஒருபொழுதும் நம்பியதே இல்லை. இதைதான் நாமும் நம்மில் காண்கின்றோம். ஒரு பிரச்சனை வந்தால் நாம் கலங்குகின்றோம். எதிர்பாராத நிகழ்வுகள் நடந்தால் நாம் குழம்புகின்றோம். கடவுள் செய்கின்ற செயல்களை புரியாமல் ஐயம் கொள்கின்றோம். இதனால் இறைவன் இந்த நற்செய்தியில் சீடர்களை கண்டிக்கவில்லை, பொறுமையுடன் அவர்களை அணுகுகின்றார், அவர்களுடன் இருக்கின்றார். அவருடைய பொறுமைதான் நம்முடைய நம்பிக்கையினுடைய அடித்தளம். தன்னுடைய கைகளையும் கால்களையும் காட்டுகின்றார், அவர்களோடு உணவு உட்கொள்கின்றார், மறைநூலை பற்றி விளக்கம் கூறுகின்றார். அதன் மூலமாக அவர் உண்மையானவர், அவர் அவர்களோடு தான் இருக்கிறார்கள், பயப்பட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார். பிரியமானவர்களை, நம் பலவிதமான பலவீனத்தால் கஷ்டப்படுகிறோம், நம்முடைய நம்பிக்கை குறைகிறது. ஆனால் இயேசு நம்மை விட்டுவிட மாட்டார். அவர் பொறுமையுடன் நம்மை வழிநடத்துவார். ஏத்த இயேசு நம்முடைய நம்பிக்கையின் ஒரு மூலாதாரம். அவருடைய உயிர்ப்பு, அந்த உயிர்ப்பு காலத்திற்கு நமக்கு அந்த உயிர்ப்பு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு மாபெரும் வெற்றி. அது சாவுக்கு மேல் இருக்கின்ற ஒரு வெற்றி.
சாவுக்கே சாவுமணி அடிக்கின்ற ஒரு வெற்றி, நம்பிக்கையின் அடையாளம், புதிய வாழ்க்கையினுடைய ஆரம்பம். சீடர்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் பயந்தவர்கள் தான். ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவருடைய உயிர்ப்பை உணர்ந்த பின்பு அவர்கள் எவ்வாறு தைரியமாக சாட்சிகளாக மாறுவது நாம் காண்கின்றோம். தங்களுடைய உயிரையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறார்கள். அதுதான் உயிர்ப்பினுடைய அனுபவம் அவர்களை மாற்றி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இதன் மூலமாக 3 விதமான அழைப்புகளை இன்று இறைவன் முன்னிறுத்துகின்றார். நம்முடைய கலக்கத்தினுடைய மத்தியில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையில் புரியாத நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது, எதிர்பாராத பலவிதமான சம்பவங்கள், வருகின்ற வலிகள், தோல்விகள், ஏற்பட்ட பலவிதமான கசப்பு அனுபவங்கள், இவைகளின் மூலமாக நம்முடைய மனமானது பலவிதமான குழப்பத்தில், பயத்தில், சந்தேகத்தில் இருக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் தான் கடவுள் அருளில் இருக்கிறார். நாம் கடவுளுடன் இருக்கின்றோம் என்று நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்மை கைவிடாத தெய்வம்தான் கடவுள், ஆண்டவர் இயேசு. அதற்காகத்தான் சாவுக்கே அவர் சாவுமணி அடித்துவிட்டு வெற்றி பெற்று அந்த வெற்றியின் மூலமாக நமக்கு நம்பிக்கை அளிக்கிறார். இரண்டாவது, நாம் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கடவுள் சரியான நேரத்தில் செயல்படுகின்றவர். சீடர்களை போல் நாம் காத்திருக்க வேண்டும். கடவுளுடைய பொறுமையில் தாமதம் இருக்கலாம், ஆனால் இல்லை என்ற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லை. அதற்காக நான் பொறுமையுடன் காத்திருக்கேன். கடவுளுடைய நேரம் ஒரு விதமான மகத்துவம் நிறைந்த ஒரு நேரம். அந்த நேரத்தை இறைவன் எதிர்பார்க்கின்றார். மூன்றாவது, இயேசுனுடைய சாட்சிகளாக நாம் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் அடைய வேண்டும். உயிர்ப்பை உணர்ந்தால் அது ஒரு மாற்றத்தை தர வேண்டும். பயத்திலிருந்து தைரியத்திற்கு கொண்டு செல்லும் மாற்றம், ஐயத்திலிருந்து நம்பிக்கைக்கு கொண்டு செல்கின்ற ஒரு மாற்றம், சுயநலத்திலிருந்து பிறர் அன்புக்கு கொண்டு செல்கின்ற ஒரு மாற்றம். இதுதான் நமக்கு முக்கியம். இவை அனைத்தும் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்ற கடவுளுடைய வார்த்தை நமக்கு கேட்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நாம் அவர் மீது நம்பிக்கை வைக்க முடியும். அந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்முடைய கலக்கங்கள் அமைதியாகும், நம்முடைய ஐயங்கள் விசுவாசமாகும், நம்முடைய வாழ்க்கையும் சாட்சியாகும். ஆக நாம் பல நேரம் கலங்கி ஐயம் கொண்ட நேரத்தை இறைவனத்தில் சமர்ப்பித்து இனி வரும் இன்றைய நாளிலும் ஆண்டவரை சந்தித்து நம்முடைய உள்ளங்களை தினப்படுத்தி உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பழவமாக என்றும் பாகம் எல்லாம் அல்ல இறைவா, இதோ இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய விசுவாசத்தில் மேலும் மற்றொரு படிக்கு நாம் சென்றிருப்பதை நற்செய்தி மூலமாக உணர்ந்தோமே, அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றியையும் சோத்திரத்தையும் மகிழ்ச்சியின் வழியையும் மகிமையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். இந்த புதிய நாளில் எங்களுடைய இதயங்களில் இருக்கின்ற கலக்கத்தை, பயத்தை, ஐயத்தை நீக்கி ஆண்டவரே உறுதியான விசுவாசத்தை நாங்கள் வைத்திட எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். இன்றைய நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உமது சித்தம் நிறைவேற அருள் புரிவீராக. சோதனைகள் வந்தாலும் நாங்கள் தளராமல் இருக்கவும், சிரமங்கள் வந்தாலும் சோர்வு அடையாமல் இருக்கவும், ஆண்டவரை நம்பி நாங்கள் முன்னேறுகின்ற ஒரு ஆவியை, தூயாருடைய பலத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வார்த்தைகளில், செயல்களில், சிந்தனைகளிலும் உமது அன்பும் சமாதானமும் வெளிப்பட செய்தரலும். எங்களை சந்திக்கின்ற அனைவருக்கும் நம்பிக்கை தரும் சாட்சிகளாக நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு உதவி தரலும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயல்களையும் உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களை வழிநடத்தி காத்து ஆசீர்வதித்தருளும். அமைதி நிறைவா, போராலும் வன்முறையாலும் துன்புறும் இந்த உலகத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து செபிக்கிறோம். இரத்த பாய்ச்சல் நிறைந்த நாடுகளில் வாழும் மக்களை நினைத்து என்னுடைய இதயங்கள் வேதனைப்படுகிறது. இந்த போரின் மூலமாக அவதிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவையான ஆறுதலையும் பாதுகாப்பையும் நிறைவா நீரே தந்தருளும். போரில் ஈடுபட்டிருக்கின்ற தலைவர்களுடைய இதயங்களை மாற்றியலும். வெறுப்பிற்கு பதிலாக அன்பை வைத்திட உதவியாக வாரும். பகைக்கு பதிலாக சமாதானத்தை தேர்ந்தெடுக்க ஆண்டவரே நீர்தான் உதவி புரிந்தருளும். அழிவினுடைய மத்தியில் நம்பிக்கையையும், இருளினுடைய மத்தியில் ஒளியையும், பயத்தினுடைய மத்தியில் தைரியத்தையும் அளித்து உலகமெங்கும் சமாதானம் நிலைத்திருக்க நாங்கள் அந்த சமாதானத்தை கதவிகளாக வாழ்ந்திட ஆண்டவரே உடைய சமாதானத்தை எங்களுக்கு, உலக நாடுகளுக்கும் அளித்து அமைதியை ஏற்படுத்தியறலும். இந்த மன்றாட்டுக்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஒன்றாக இணைத்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கிறோம். ஆமென்.
எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.